திருத்துதர் பணி 19வது அதிகாரம் 11வது வசனம். திருத்துதர் பணி 19:11. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 19:11. என்ன தெரியுமா போட்டிருக்கு? பவுல் நடந்து போறாரு. அவரை நோக்கி ஓடி வந்த மக்கள் தங்களுடைய கைக்குட்டை எடுத்து பவுலை தொட்டார்கள். அவர் மீது பட்ட கைக்குட்டை எடுத்து சென்று நோயாளிகள் மீது வைத்தார்கள். அதனால இன்னைக்கும் புனிதர்களுடைய திருப்பண்டத்தை நம்ம பீடத்தில் வைப்போம், ஒரு இடத்துல வச்சு நம்ம வணக்கம் செலுத்துறோம் இல்லையா? அவர் மேல பட்ட கர்ச்சிப்பை நோயாளிகள் மேல வச்சாங்க, நோயாளிகள் சுகம் பெற்றார்கள் இல்லையா? அதே மாதிரி அவர் மேல துண்டு போடுறாங்க. அந்த துண்டை எடுத்துட்டு போய் பேய் பிடித்தவர்கள் மேல போடுறாங்க. பேய்கள் அலறி அடித்து, அன்பானவர்களே, கைக்குட்டைக்கு வல்லமையா? துண்டுக்கு வல்லமையா? இல்ல. யார தொட்டாங்க? பவுல். பவுலுக்கு யார் அந்த வல்லமையை கொடுத்தா? ஆண்டவர். கவனிச்சிங்களா? இப்படி இருக்குல்ல, நம்ம கையில தானே நற்கருணை வாங்குறோம். யாரை தொடுறோம்? இயேசுவையே தொடுறோம். அந்த வல்லமையை கொடுக்கிறவரையே தொடுறோம். எவ்வளவு பாக்கியம் இல்ல? யாருக்காவது கிடைக்குமா? அந்த கையை எடுத்துட்டு போய், நான் ரீசெண்டா பார்த்த ஒரு இன்டர்வியூல, பேர் சொல்ல விரும்பல, ஒரு நடிகர், அவர் இன்னொரு நடிகரை கட்டி பிடிச்சாராம், ரொம்ப ஃபேமஸான நடிகரை. அதனால 3 நாள் குளிக்கலையாம் இல்லையா? ஒரு நடிகருக்கு கை கொடுத்தாங்களாம், அந்த கையை கழுவவே இல்லையா? இல்லையா? அவ்வளோலாம் நம்ம கேட்கல. நற்கருணையை கையில் வாங்குறீங்களே, அந்த கையில் பட்ட நற்கருணை எடுத்துகிட்டு போய் உங்கள் பிள்ளைங்க தலைமையில் வச்சு ஜெபம் பண்ணலாம்ல? உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் கை வைக்கலாம்ல? செய்யலாம்ல? ஒரு சாதாரண கைக்குட்டை, அதுவும் பவுலடிகளார தொட்ட பொழுதே ஆண்டவருடைய வல்லமை செயல்பட்டது. நற்கருணையே தொடருமே, உங்கள் பிள்ளைங்க தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ரிசல்ட் பார்த்து எந்த பிள்ளையும் பயந்துடவே கூடாது இல்லையா? நான் ஒன்றுமே படிக்காதவன், இன்னைக்கு காலேஜில் பிரின்சிபலாக உட்காந்துருக்கேன். ஒன்றுமே எதுவும் பயப்படாதீங்க, பெற்றோர்கள் போட்டு ப்ரெஷர் போடாதீங்க. உங்கள் பிள்ளைங்க தலைமையில் போய் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க இல்லையா? தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது நோயாளிகள் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க இல்லையா? ஆண்டவரையே தொடரும். நம்ம எந்த விதமான அசுத்தமான எண்ணங்களும் இல்லாமல் அந்த கையோடு போய் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை செய்வார். அப்போ அந்த நற்கருணை வாங்கும் பொழுது அப்போ எவ்வளவு பயத்தோட, எவ்வளவு நம்பிக்கையோடு நம்ம வரணும் இல்லைங்களா?